வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாக நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷன் போஸ்ட் பண்ணலை. ஸோ கடந்த 2 நாட்களாக நம்ம மார்க்கெட்டில் என்ன நடந்தது, அதுக்கு முன்னாடி இந்த வீக்லி அனாலிசிஸில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நீங்கள் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை மேலே கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறோன்னா அப்போ கீழே டேட்டும் டைமும் உங்களுக்கு தெரியும். டிசம்பர் 31 மற்றும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, காப்பர் மார்க்கெட் 462 அப்படின்ற ஒரு முக்கியமான ஜோனை ஒரு அடிப்படையாக வச்சு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது. அதுக்கு நடுவில் இருக்கிற மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோன் 465.60 அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம். டிசம்பர் 31 என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடிலாம் ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருந்தது. இந்த 465.60 ஒரு முக்கியமான சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான பல அறிகுறிகள் வந்து இந்த 465.60 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணி மறுபடியும் காப்பர் மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணி விட்டு இந்த 470 அப்படின்ற இடத்துல தான் பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருந்துச்சு. க்ளோசிங் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாள் 468.50 க்ளோசிங் ஆகிருக்கு. அடுத்த நாள் 1 470 பக்கமாக ஓப்பன் ஆகி கொஞ்சம் மேலேயே ஓப்பன் ஆகி கீழே வந்து அதே இடத்துல மறுபடியும் க்ளோசிங் கொடுத்துருக்கு. அடுத்த நாள் என்ன நடந்தது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகி, அதாவது நேற்று மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா 472 அதுக்கப்புறம் 72 அப்படின்றது ஒரு முக்கியமான நம்ம டார்கெட் ஜோனாக இருந்தது. அதுக்கு மேலேயும் போய் புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. 474.40 அப்படின்ற புதிய ஹை க்ரியேட் பண்ணோன்னே அதுக்கு முன்னாடி நிற்க முடியாமல், அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் 472 மறுபடியும் உடச்சி கீழே 470.20 அப்படின்றதையும் பிரேக் பண்ணி கீழே வந்து க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்த டார்கெட் எல்லாத்தையும் காப்பர் மார்க்கெட் படிப்படியாக அச்சீவ் பண்ணியிருந்திருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் காப்பர் மார்க்கெட்டில் அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்க காமக்ஸ் மார்க்கெட்டை வச்சு கணிக்கிறப்ப இன்றைக்கி காப்பர் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு அறிகுறிகள் காட்டுது. 468.50 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு அறிகுறி காட்டுது. இதில் என்ன நமக்கு முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, ரொம்ப சப்போர்ட் எடுத்து இந்த 470.20 பல முறை ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுக்கப்புறமா ஒரு பிரேக் அவுட் நமக்கு கிடைச்சிது 2 ஆனால் அன்னைக்கு மார்க்கெட்டால் அதை சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியலை. இந்த இடத்துல பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 470.20 அப்படின்ற இடத்துல பல முறை நின்று பார்த்த காப்பர் மார்க்கெட் அதால் இதுக்கு மேலே நின்று முயற்சி செஞ்சு நிற்க முடியலை. ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு நியூட்ரல் மார்க்கெட். ஒரு புதிய ஹை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் கீழே வந்து முடிகிறது அப்படின்றது ரொம்ப ஆபத்தான, பையிங்க்கு ஆபத்தான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் மார்க்கெட் பையிங்கை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஒரு சம்பவம் இருந்தால் கண்டிப்பாக 470.20 மேலே ஓப்பனிங் இன்றைக்கி நடந்திருந்தால் அது கண்டினியூ ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்ற சமயத்தில் மார்க்கெட் மறுபடியும் இந்த 465.50 கீழே வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்குது. அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போகிறது ரொம்ப சந்தேகமான விஷயம். கண்டிப்பாக 465.60 டெஸ்ட் பண்ணோம். இதனால் போய் ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக செல்லிங் எடுங்கன்னு நாங்கள் சொல்ல வரலை. எப்போவுமே ஒரு முடிவு எடுக்கிறப்ப ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் எடுக்கணும். அதுவும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ரொம்ப கன்சர்வேட்டிவான ட்ரேடர்ஸ் இன்றைக்கி ட்ரேடிங் விட்டு வெளியே வந்து, ஏன்னா காப்பர் மார்க்கெட் இவ்வளோ இண்டிகேஷன் டவுனு கொடுத்தனால ஓரளவு செல்லிங் வந்து நம்ம இந்த காப்பர் மார்க்கெட்டில் இந்த 465.50 பக்கமாக அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் ஒரு முடிவெடுக்க முடியும். அதனால் இன்றைக்கி காப்பர் ட்ரேடர்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷனை நோட் பண்ணி அதுக்கப்புறம் வாட்ச் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி 465 பக்கமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம திருப்பி முடிவெடுத்துக்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.